இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சுகன். என்னோட ஊர் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள கிளிஞ்சல்மேடுங்கிற ஒரு மீனவ கிராமம். 2004 டிசம்பர் 26 வந்த சுனாமி பேரழிவை பற்றி நீங்கள் சில படங்களில் பார்த்துருக்கலாம், சில யூடியூப் வீடியோஸில் பார்த்துருக்கலாம், இன்னும் சில பேர் புத்தகங்களாக கூட படிச்சிருக்கலாம். ஆனால் இந்த தொகுப்பில் திரைக்கதைகளையும் கற்பனைகளையும் தாண்டி அந்த இயற்கை பேரழிவோட மத்தியில் இருந்தவங்களோட சொந்த அனுபவங்களை உங்ககிட்ட எடுத்துகிட்டு வரலான்னு நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். இந்த வீடியோ எந்த அளவுக்கு வரவேற்பை பெறுதுங்கிறத பொறுத்து அடுத்தடுத்து வர வீடியோக்கள்ல இன்னும் சில பேரோட அனுபவங்களோட உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் இந்த வீடியோவை முழுசா பாருங்க. உங்களோட ஆதரவை தெரிவிக்கிற விதமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நான் அடுத்து போடுற காணொளிகள் உங்களை தேடி வரும். இந்த தொகுப்புக்கு ஆழி பேரலைங்கிற ஒரு பேரை வச்சு இந்த கடல் சீற்றத்தால பாதிக்கப்பட்ட பல பேரை உங்க கண்ணு முன்னாடி நான் கொண்டு வரேன். கடல்னு சொன்னதும் நிறைய பேருக்கு மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் வரும். கடல் அலைகளை பார்த்தாலே அதில் இறங்கி கால் நினைக்கலும் அதில் விளையாடலுங்கிற ஒரு எண்ணம் தான் வரும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கடலை பார்த்தாலே மனசுக்குள்ளார ஒரு அமைதி வரும். கடலை சார்த்து பல பேர் வாழ்ந்து வராங்க. கடல் பல பேருக்கு ஒரு வாழ்வாதாரமாக இருக்குது. மீனவர்களுக்கு கடல் அள்ளி அள்ளி கொடுத்துருக்கு. இப்படி பல பேருக்கு மகிழ்ச்சியையும் வருமானத்தையும் ஈட்டி கொடுத்த அந்த கடல் ஒரு நாள் துயரமாக மாறும்னு யாருமே நினச்சி பார்க்கல. 2004 டிசம்பர் 26 இந்த 21ஆம் நூற்றாண்டில் உலகம் சந்தித்த மிகப்பெரிய ஒரு பேரழிவு. ஆசிய கண்டத்தோட பெரும் பகுதிகளை தாக்கி ஒரு மணி நேரத்துக்குள்ள 2 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்த நாள் 2004 சுனாமி பேரழிவு. சுனாமி 20 வருஷம் கிட்ட ஆகுது. ஆனால் அது விட்டு சென்ற துயரங்களும் அழிவும் இன்னும் மக்கள் மனசில் இருக்கு. 2004 நான் 3rd ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒவ்வொரு சம்பவமும் இன்னமும் என் கண்ணு முன்னாடி அப்படி இருக்கு. 2004 26 ஒரு ஞாயிற்றுக்கிழமை. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலுக்கெல்லாம் ஹாஃப் இயர்லி லீவ் விட்டுருந்தாங்க. இப்போ காரைக்காலில் மீன்பிடி துறைமுகம் காரைக்காலில் உள்ள அரசலாறுங்கிற ஒரு ஆற்றை ஒட்டி தனியாக அமைஞ்சிருக்கு. ஆனால் அப்போ மீன்பிடி துறைமுகம்னு ஒன்று கிடையாது. மீனவர்கள் கடலுக்கு போயிட்டு மீன்களை பிடிச்சிட்டு தங்களோட சொந்த ஊர்லேயே மீன்களை விற்கிறது தான் வழக்கம். அந்த காலை நேரங்களில் எங்கள் ஊரோட கடற்கரை ரொம்ப கூட்டமாக இருக்கும். மீன்களை நிறைய பேர் ஏலம் விட்டுட்டு இருப்பாங்க. நிறைய பேர் மீன்களை வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால டவுன்ல இருந்து நிறைய பேர் ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கலுன்ட்டு கடற்கரைக்கு வருவாங்க. அப்படி அந்த கூட்டத்தில் ஒரு ஆளா எங்கள் அப்பாவும் நின்றுட்டு இருந்தாரு. அப்பா என்னையும் என்னோட அண்ணனையும் கம்ப்யூட்டர் கிளாஸில் சேர்த்துருந்தாங்க. காலையில் 9 மணிக்கு கரெக்டாக கிளாஸ் ஆரம்பிச்சிடும். 9 மணி ஆயிடுச்சு. ஆனால் அப்பா இன்னும் கடற்கரையிலேருந்து வீட்டுக்கு வரல. அவங்க வந்து தான் எங்களை 2 பேரையும் கூட்டு போகணும். வீட்டில் இருந்த லேண்ட்லைன்லேருந்து அப்பாவோட ஃபோனுக்கு கால் பண்ணி லேட் ஆகிடுச்சு, சீக்கிரம் வாங்கன்னு சொன்னோம். நானும் அண்ணனும் அப்பாக்காக வீட்டு வாசலில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அம்மாவும் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருந்தாங்க. எங்கள் வீடு அந்த ஊரோட மெயின் ரோட்லேயே தான் இருக்கும். கரெக்டாக ஒரு 9:05 மணிக்கு அப்பா வண்டியில் வீட்டு வாசலில் நின்னாங்க. அவங்க ஒரு ஸ்ப்ளெண்டர் வண்டி வச்சுருந்தாங்க. அப்போ அந்த வண்டியை எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த வண்டி இல்லைன்னா இந்நேரம் இங்கே உங்கள் கூட உட்காந்து பேசிகிட்டு இருப்போனாங்கிறது தெரியல. வண்டியில் ஏறி 2 பேரும் உட்காந்த வேகத்துக்கு பின்னாடியிலேருந்து இடி இடித்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சு. என்ன சவுண்டு அதுன்ட்டு 4 பேரும் திரும்பி பார்த்தோம். எங்கள் வீடு இருந்த இடத்துலேருந்து நார்த்து சைடு ஒரு 200 மீட்டர் போனோம்னா ஊரோட எல்லை வரும். அந்த 200 மீட்டர் தூரத்துக்கு 2 சைடுமே வீடுகள் இருக்கும். அந்த ஊர் எல்லையிலேருந்து அடுத்த ஊருக்கு எப்படியும் ஒரு 1 கிலோமீட்டர் கேப் தான். நடுவில் எந்த வீடு எதுவுமே இருக்காது. நாங்கள் 4 பேர் திரும்பி பார்த்தப்ப அந்த கேப்பில் ஒரு 20 மீட்டருக்கு எப்படி கடலால் அடிச்சிட்டு இருக்கு. அந்த திசையிலேருந்து நிறைய பேர் கடல் உள்ளே வந்துருச்சு, கடல் ஊருக்குள்ளே வந்துருச்சுன்ட்டு பயந்துக்கிட்டே ஓடி வந்துட்டு இருந்தாங்க. அப்போ யாருக்கும் சுனாமிங்கிற பேரெல்லாம் தெரியாது. சுனாமிங்கிறது அந்த பேரிடர் நடந்ததுக்கு பிறகு கொடுக்கப்பட்ட ஒரு பேர். சுனாமிங்கிறது ஜப்பான் மொழியில் பெரிய அலைகள் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அந்த அலை அவ்வளோ வேகமாக அடித்த வரைக்கும் கூட ஒன்றும் தெரியல எங்களுக்கு. ஆனால் ஒரு சம்பவம் நடந்துச்சு. எங்கள் ஊர் எல்லையிலேருந்து ஒரு 50 மீட்டருக்கு கருவாட்டு கொட்டாயின்னு சொல்லுவாங்க. நிறையா கருவாடெல்லாம் காய வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணுறது அதெல்லாம் அந்த இடத்துல தான் நடக்கும். அந்த இடத்துல சொறி கொட்டாயின்னு ஒரு கொட்டாய் இருக்கும். அந்த கொட்டாய் பார்த்திங்கன்னா ஒரு 30 அடி உயரம் இருக்கும். அந்த சொறி கொட்டாய்ங்கிறது இந்த ஜெல்லி ஃபிஷ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஜெல்லி ஃபிஷ்லேருந்து மெடிசன் எடுப்பாங்க. அந்த ஜெல்லி ஃபிஷ்ஷை காய வச்சு அதை ப்ரிசர்வ் பண்ணுற இடம் தான் அந்த சொறி கொட்டாய். சொரிங்கிறது ஜெல்லி ஃபிஷ்ஷை தான் கடலோர பாஷைகளில் சொரின்னு சொல்லுவோம். அப்படி அந்த இடத்துல ஒரு 2 சொறி கொட்டாய் இருந்துச்சு. ஒன்று ஒரு 30 அடி உயரத்தில் இருக்கும். அந்த 2 கொட்டாயுமே அந்த கடல் அலையில் அடிச்சுட்டு போணுச்சு. அவ்வளோ பெருசாக ஒரு கொட்டாயாக இருந்த ஒன்று அடிச்சுட்டு போகும்போதும் அதை பார்த்து ஆஹா இதுக்கு மேலே இங்கே இருந்தால் உயிர் பிழைக்க முடியாதுன்னு நினச்சிட்டு அப்பா உடனே எல்லாரையும் வண்டியில் ஏற சொன்னாங்க.
ஏற்கனவே நாங்கள் 2 பேரும் வண்டியில் உட்காந்துருந்தோம். அப்பா வந்து அம்மாவையும் உடனே வண்டியில் ஏறுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அம்மா அந்த நேரத்துலையும் வீடு பூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோம். வீடு இருக்குமா என்னன்னே தெரியாது, வந்து வண்டியில் ஏறுன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு உடனே வண்டியை எடுத்தாங்க. வண்டி எடுத்துகிட்டு நேராக போனோம். நேராக சவுத்து நோக்கி போனோம். கடல் வந்து எங்கள் ஊருக்கு ஈஸ்டில் இருக்கும், அதாவது கிழக்க இருக்கும். நாங்கள் வந்து தென் திசையில் போனோம். வண்டியில் கொஞ்சம் தூரம் தான், ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் போயிருப்போம். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் வந்து காரைக்கால் மேடுன்னு இன்னொரு ஊர் இருக்கும். 2 ஊருமே ஒட்டி தான் இருக்கும். அந்த காரைக்கால் மேட்டில் போயிட்டுருக்கிறப்ப ஒவ்வொரு தெருலேருந்தும் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. தெருவில் குறுகலாக இருக்கிறதுனால தண்ணி நல்லா ஃபோர்ஸாக வர ஆரம்பிச்சிருச்சு. அப்பா சரி இதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்லிட்டு வண்டியை யூட்டர்ன் அடிச்சுட்டு திரும்பி வந்துட்டு இருந்தோம். வரப்போ என்னோடய அத்தையும் அத்தை பொண்ணும் நின்றுட்டு இருந்தாங்க. 2 பேரும் அழுதுட்டு நின்றுட்டு இருந்தாங்க, என்ன பண்ணுறேன்னு தெரியாமல். ஆல்ரெடி வண்டியில் 4 பேர் உட்காந்துருந்தோம். அப்பா உடனே அத்தை பொண்ணை வந்து வண்டியில் ஏற்றி விடுன்னு சொல்லவும் அதை ஏற்றிட்டாங்க. நீங்கள் போயிடுங்க, நான் எப்படியாவது பொழைச்சிக்கிறேன்ட்டு அத்தை ஒரு சைடு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 2 ஊருக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன பாதை ஒன்று போகும். அந்த பாதை நேராக மேற்க நோக்கி போகும், அதாவது வெஸ்ட்டை நோக்கி போகும். அது வந்து நேராக வந்து சுடுகாட்டுக்கு போகும். அப்போ சரியான பாதை வசதிலாம் கிடையாது. நேராக அந்த ரோட்டில் விட்டு சுடுகாட்டுக்கு போயிட்டோம். சுடுகாட்டுக்கு போயிட்டு அங்கே நின்று பார்த்துட்டு இருந்தோம். அங்கே நின்று பார்த்துட்டு இருக்கிறப்ப இன்னும் ஒரு சீன் அப்படியே என் கண்ணு முன்னாடி அப்படியே இருக்குது. இந்த சுடுகாட்டுலேருந்து அந்த ஊர் தொலைவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 மீட்டர் இருக்கும். இங்கேருந்து நான் பார்க்குறப்போ வந்து அந்த சரிவுலேருந்து தண்ணி வந்து அப்படியே நயகரா ஃபால்ஸ்லலாம் ஊற்றும் பாருங்களேன், அந்த மாதிரி ஊற்றிக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே வெள்ளை கலரில் அப்படியே தண்ணி ஊற்றிக்கிட்டு அடிச்சுட்டு எங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்குது. அப்படியே தண்ணி கிட்ட வர ஸ்பீடு குறையவே இல்லை, அப்படியே வந்துகிட்டு இருக்கு. நாங்கள் எங்கள் சுடுகாட்டில் நின்று பார்த்துட்ருக்கோம். சுடுகாட்டிலேருந்து ஒரு 100 மீட்டர் கிழக்க வந்து எங்கள் வயல் ஒன்று இருக்கும். இன்னும் ஒரு மாதத்தில் வந்து அறுவடை இருக்குது. எல்லாம் ரெடியாகி தயாராக இருக்குது. அந்த வயலில் வந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்குது. சரி இதுக்கு மேலே எங்கே இருந்தாலும் சரிப்பட்டு வராதுன்ட்டு நேராக வயல் ரூட் வழியாக வரப்பு வழியாக போக ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பேர் ஓடி வந்துட்டு இருந்தாங்க. சைடில் நிறைய பேர் அந்த சைடு. இங்கேருந்து பக்கத்தில் ஒரு வாய்க்கால் ஒன்று இருக்கும். அந்த வாய்க்காலில் கடல் தண்ணி அடிச்சுக்கிட்டு மேலே ஏறிட்டு வருது. கொஞ்சம் தூரம் அந்த வரப்பில் போகிறப்ப வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. வண்டி ஆஃப் ஆகவும் அப்பா உடனே எல்லோரும் இறங்கி நீங்கள் ஓடிக்கிட்டு இருங்க, நான் வந்துடுறேன்ட்டு சொன்னாங்க. நாங்கள் முன்னாடி ஓடிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஒரு 2-3 தடவை கிக் அடித்து வண்டி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி வண்டியில் ஏறி உட்காந்து அதே வயல் ரூட் வழியாக மேற்க நோக்கி போக ரேடியோ ஸ்டேஷன் ஒன்று இருக்கும் காரைக்காலில். அந்த ரூட்டை பிடிச்சி வந்துட்டோம். இந்த ரூட்டுக்கு வந்து நாங்கள் நேரு நகர்னு ஒரு ஏரியா. அந்த நேரு நகரை நாங்கள் நெருங்குற வரைக்கும் தண்ணி பின்னாடியே தான் வந்துட்டுருக்கு. அவ்வளோ ஸ்பீடு. எப்படியும் கடல்லேருந்து நாங்கள் அந்த நேரு நகர்னு சொன்ன இடம் வந்து எப்படியும் ஒரு 2.5-3 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோ தூரம் வரைக்கும் கடல் வந்து உள்ளே வந்துருச்சு. அப்புறம் அங்கே நேரு நகரில் வந்து தாத்தா வீடு ஒன்று இருக்குது. அவர் அப்பாவோட சித்தப்பா, அவர் வந்து டாக்டராக இருக்கார். அவங்க வீட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிட்டோம். எல்லோரும் ஓடவும் போய் கதவை தட்டினா அவங்களும் எங்களை பார்க்கவும் ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் இங்கேருந்து கதறிக்கிட்டு போய் யாரெல்லாம் தப்பிச்சு ஓடி வந்தாங்களோ எல்லாருமே அவங்க வீட்டில் தங்கியிருந்தோம். லேடிஸு, குழந்தைங்க, சின்ன பசங்க இவங்க எல்லாருமே அங்கே மேலே இருக்க வச்சுட்டு ஊரில் உள்ள ஆம்பளைங்க தப்பிச்சு வந்தவங்க எல்லாரும் திருப்பி ஊருக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் அப்பாவும் போனாங்க. ஊரில் யாராச்சும் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்காங்களா என்ன ஏதுன்னு போய் பார்க்குறதுக்காக போனாங்க. அப்பா அதுக்கப்புறம் போயிட்டு வந்து நிறைய கதையெல்லாம் சொன்னாங்க. நம்ம வயலில் அவ்வளோ பாடி கிடக்கு, அவ்வளோ பேர் இறந்து கிடக்குறாங்க, அது இதெல்லாம் சொல்லுவோம். கேட்டு எல்லாருமே ரொம்ப அழுதுகிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி 26ஆம் தேதி தாத்தா வீட்டில் இருந்தப்போ வந்து மத்தியானம் வந்து சாயந்தர நேரம் வந்து நிறையா பொம்பளைங்க நிறையா ஆம்பளைங்க எல்லாருமே வந்து அழுதுகிட்டு அடிச்சுக்கிட்டு என் பிள்ளைய பார்த்தீங்களா, என் பிள்ளைங்க வந்தானா, யாரையாவது பார்த்தீங்களா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு போயிட்டே இருந்தாங்க. நிறைய பேர் அவங்க சொந்தங்களை தொலைச்சிட்டு எங்கே போகிறது யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாமல் இருந்தாங்க. இந்த சுனாமி பாதிப்பால் நம்ம இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 12,000 பேர் இறந்தாங்க. இதில் ஒரு 7,000 பேர் தமிழ்நாட்டில் இறந்தாங்க. அந்த 7,000 பேரில் கிட்டத்தட்ட 6,000 பேர் இப்போ நாங்கள் இருக்கிற நாகப்பட்டினம், காரைக்கால், இந்த டெல்டா மண்டலங்களில் ஒரு 6,000 பேர் இறந்தாங்க.